இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் வீடுகளிலே குடும்பமாய் கூடி தேவனை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற இந்த நேரத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் குடும்பமாய் கூடி தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறபடி வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு கபடமில்லாமலும் மகிழ்ச்சியோடும் தேவனை துதித்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறபடி, ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வர கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். யாவரும் ஏகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு மனமாய் ஆண்டவரே அவருடைய நாமங்களை சொல்லி, இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே மக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் நம் குடும்பங்களின் மத்தியிலே காணப்படுவதாக. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரர் நீர் அல்லவா? துதிகளுக்கு ஆண்டவரே மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் நீர் அல்லவா? ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மேகாவுமாக இருக்கிறவரே, 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற தேவனே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அந்த இடத்திலே நீர் வாசமாய் இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறபடி, இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலும் இந்த ஆராதனை வேளையிலே நீர் கடந்து வந்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, அப்படியாய் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம், கடந்து வந்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்கள் மத்தியிலே உலாவும்படி ஆண்டவரே நீர் கடந்து வந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஏகமாய் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உம்முடைய இரத்தத்துக்காக நன்றி. எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே உலாவும்படி கடந்து வந்திருக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தர் 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 அல்லவா? ஆண்டவரே, ராஜாதி ராஜா, ஓ தேவாதி தேவன், ஓ மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே, நீரே சகா சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா? அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓ, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளமாய் இருக்கிறதையா. நீர் எங்கள் மத்தியில் இருந்து எங்களோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். ஓ சர்வ வல்லமை உள்ள நல்ல பிதாவே, இந்த ஞாயிறத்திலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் குடும்பமாய் கூடி கர்த்தரை ஆண்டவரை கர்த்தருடைய ஆராதனையை செய்வதற்காக கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஆராதனையை செய்யும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நேரத்திலும் அப்பா, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் மத்தியிலே தேவ பிரசன்னம் காணப்படுவதாக, ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலும் என் தேவனாகிய கர்த்தர் உலாவும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் தனித்தனியாக பெயர் பெயராக இடைப்படுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. என் ஜனங்கள் என் ஜனங்கள் என்று சொல்லுகிற தேவனாயிற்றே நீர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீர், ஒவ்வொரு ஆண்டவரே ஜனத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் மூட ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் கடந்து சென்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா ஆண்டவரே காரியங்களையும் பொறுப்பெடுப்பீராக. ஆராதனையில் ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவ பிரசன்னம் இருக்கணும். இந்த நாளிலே ஆண்டவரே பேசுகிற ஆண்டவரே உம்முடைய தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையிலும் நீர் கடந்து வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய தயவுள்ள கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் ஆரம்பம் முதல் முடிவு வரை
உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா, வெறுமையாய் நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் மனதெல்லாம் ஒருமனப்படுத்தி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் எல்லாரையும் இந்த குடும்ப ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை துதித்து ஹல்லேலூயா துதி உமக்கே என்று சொல்லி கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டு என்னை உயரத்தில் வைத்தீரே. ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி பாடுவோம். கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹல்லேலூயா துதி உமக்கே, 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 ஹல்லேலூயா துதி உமக்கே. Hallelujah. We worship you, Lord. Hallelujah. Jesus. எங்களை உயர்த்தின தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்படியே கண்களை மூடி ஆராதனை நாயகர் நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். Hallelujah.
உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஓ, உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடட்டும் ஆண்டவரே. ஹalleluya. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே என் பிரியம் நீரே, என்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை, என் ஆயுள் முடியும் வரை உம்மை உயர்த்திடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை உயர்த்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. கேராபீன்களும் சேராபீன்களும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே சபையாராய் நாம் எல்லாரும் ஒரே சரீரமாய் 1000 பேர்களில் சிறந்த அந்த மகிமை நிறைந்த ஆண்டவரை நம்முடைய கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நீர் 1000 பேர்களில் சிறந்தவர் ஆண்டவரே, நீர் பூரண அழகுள்ளவர், உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆவியானவரே. ஹalleluya. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. விடி வெள்ளியே, விடி வெள்ளியே என் பிரியம் நீரே, என்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இன்னாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே.
எங்களுக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயவும் பாராட்டினீரே. எங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்க பண்ணியிருக்கிறீரே. 1000 பேர்களில் சிறந்தவரே, உமக்கு நாங்கள் மகிமையையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். நீர் கனத்தை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனே, அப்பா, இப்பொழுதும் நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ஜனமாகிய நாங்கள் எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறோமே கர்த்தாவே. அநேக இடங்களிலே ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோமே. இப்பொழுதும் நாங்கள் தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம். ஒரு மனமாய் யாவரும் திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தின் மத்தியிலே உம்முடைய ஆவியானவர் அசைவாடி கிரியை செய்ய வேண்டுமே அப்பா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி எல்லா பாவங்களில் இருந்தும் இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும். பாவத்தின் கட்டுகளில் இருந்து இந்த தேசம் ஆண்டவரை விடுதலை அடைய வேண்டும் அப்பா ஸ்தோத்திரம். ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஜனங்கள் தேவனை தேடுகிற அறிவை ஆண்டவரை கண்டடைய வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று ஆண்டவரே சங்கீதம் 14 சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியாக இல்லாதபடிக்கு இப்பொழுதும் தேவ சமூகத்தை ஆண்டவரே நானும் ஆண்டவரே என் தேசத்தாரும் யாவரும் தேடத்தக்கதான கிருபைகளை எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் கர்த்தர் தருவீராக. உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக. உம்முடைய கர்த்தாவை கடந்து வரக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவீராக. எல்லா பாவத்தின் கட்டுகளிலிருந்து முடைக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் தேவனை அறியாமல் ஆண்டவரை தேடுகிற ஜனங்களை உம்மண்டை திருப்பிக் கொள்ளும்படியான கிருபைகளையும் உணர்வையும் கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள கரத்தில் ஆண்டவரை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா விதத்திலும் தேசத்தை பாதுகாப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லைகளிலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக. தீவிரவாதிகளின் கைகளில் இருந்து ஆண்டவரே இந்த தேசத்தை பாதுகாப்பீராக. கொள்ளை நோய், கொரோனா போன்ற கொள்ளை நோயின் காரியங்களில் இருந்து இந்த தேசத்திலே பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. இப்பொழுதும் அந்த கொள்ளை நோய் ஆண்டவரே முற்றிலுமாய் இந்த தேசத்தை விட்டு அகன்று போகும்படிக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பொருளாதார சரிவில் இருந்து இந்த தேசத்தை மீட்டெடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதற்கான ஞானத்தை கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆட்சியாளர்களுக்கு கொடுத்து நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். பொருளாதாரத்தில் ஆண்டவரே மீட்சி அடைய, மீட்பு பெற கர்த்தாவே இந்த தேசத்துக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தினோடையும் ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனமும் ஆண்டவரே உம்மை கெட்டி வர கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசம் கர்த்தருக்காக ஆண்டவரே எழும்பத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தருவீராக. அப்பா ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய தயவுள்ள கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்தை ஆசீர்வதியும். ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய தயவுள்ள கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த தேசம் சுபிட்சத்தை காண்பதாக, இந்த தேசம் சேமத்தை காண்பதாக உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். வருகிற வாரம் வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி அன்று, ஆகஸ்ட் 28ஆம் தேதி அன்று நம்முடைய சபையிலே இரவு ஜெபம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஜெபமானது ஜூம் அப்ளிகேஷன் மூலமாய் நடைபெறும். உங்களுக்கு லிங்க் நாங்கள் முன்னாடி அனுப்பிடுவோம். ஆகவே எல்லாரும் அவர்கள் வீட்டிலே இருந்து தேசத்திற்காக, நம்முடைய சபைக்காக, தேசத்தின் நிலைமைகளை நாம் அறிந்தவர்களாய் பாரத்தோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை ஜூம் அப்ளிகேஷனில் உங்களால் கலந்து கொள்ள முடியல அப்படின்னீங்கன்னா உங்களுக்காகத்தான் நாங்கள் யூடியூப்பில் அதே மீட்டிங்கை, அந்த லிங்க் டைரக்ட் லைவ் அதை நாங்கள் அப்படியே உங்களுக்கு யூடியூப்பில் ஷேர் பண்ணுறோம். ஆகவே நீங்கள் யூடியூப் மூலமாகவும் பார்த்து கொள்ளலாம். ஆகவே இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கு பெற்று நம்முடைய தேசத்திற்காகவும் சபைக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய சபை மாத்திரமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சபைகளும் இணைந்து இந்த வார ஞாயிற்றுக்கிழமை, வருகிற வார ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 ஞாயிற்றுக்கிழமையிலும் ஒரு விசேஷித்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ஒரு தொடர் சங்கிலி ஜெபம்.
எப்படின்னா மதியானம் 3 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் இந்த ஜெபமானது இந்த 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நடைபெறும். இந்த ஜெபத்தை குறித்து உங்கள் தலைவர்கள் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு அதனுடைய காரியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஒவ்வொருவரும் 30 நிமிடங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சபையின் தலைவர்கள், ஊழியர்கள் அதில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்க உங்களுக்கு கால் பண்ணி கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக அந்த 30 நிமிடங்கள் இந்த தொடர் ஜெபத்தில் நம்ம எல்லாரும், நம்ம மாத்திரமில்லாமல் தமிழகம் எங்கு ஜெபிக்கிறதுனால ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய தமிழகத்திலே செய்ய போகிறார். நல்ல விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமில்லாமல் இப்போ நம்ம எல்லா மீட்டிங்குமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜூம் அப்ளிகேஷனில் தான் நடத்துகிறோம். ஆகவே இந்த ஜூம் அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படி நீங்கள் ஒரு வேலை கேள்விக்குறியோடு இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு வீடியோவும் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பயன்படுத்துவதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்குது. ரொம்ப ஈஸி தான். ஆகவே உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருந்தால் அவங்கள கேட்டாலே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லாருக்கும் இப்போ டெக்னாலஜி நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால நீங்கள் தயவு செய்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நம்ம எல்லா கூட்டங்களிலும் சுலபமாக ஈஸியாக எல்லாரையும் லைவாக நம்ம பார்த்து நம்ம சந்தோஷப்பட, ஐக்கியப்பட அது நமக்கு உதவியாக இருக்கிறபடினாலே அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது லிங்கை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அதையும் நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ள உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கர்த்தருக்கு உதாரத்துவமாய் கொடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் நல்ல விசுவாசத்தோடு விதைத்து கொண்டு வருகிறீர்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறதை நினைத்து ரொம்ப சந்தோஷம். அநேக சாட்சிகளை கேள்விப்படுகிறோம். இந்த லாக்டவுன் டேஸில் கர்த்தர் அநேகரை பயங்கரமாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். குறைகளெல்லாம் இல்லாதபடி நிறைவாய் நடத்தி இருக்கிறார். நீங்களும் இன்னும் கர்த்தருக்கு உற்சாகமாய் விதைக்க கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவாராக. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டீட்டெயில்ஸுக்கு உங்களுடைய காணிக்கை மற்றும் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப மறவாதீர்கள். தொடர்ந்து ஊழியங்களுக்காக, போதகருக்காக, சபைக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் உற்சாகமாய் ஜெபிக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் யூடியூப் வாயிலாக தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே 3 நாட்கள், புதன், வியாழன், வெள்ளி, ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் ப்ரேயர் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பிலே 3 நாள் ஜூமில் மீட்டிங் நடத்தினேன். அரை மணி நேரம் அல்லது 20 நிமிடம் தான் நடத்தினேன். கொஞ்சம் பேர் வந்திருந்தீங்க. அப்போது எனக்கு ஒரு ஐடியா தோன்றினது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் ஜூம்லேயே நடத்தும்படியாக விரும்புகின்றேன். ஆனால் நீங்கள் அதில் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் நான் அதை செய்ய முடியும். எந்த ஃபோனாக இருந்தாலும், எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன், ஆப்பிள் ஃபோனில் ஜூம் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, பிறகு நாங்கள் அனுப்புகிற லிங்க்கை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கூட்டத்தில் பங்கெடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் உங்களுக்கு உண்டாகும். 8:30 மணிக்கு நம்முடைய சர்வீஸ்னால், இப்போல்லாம் ஜாலியாக வீட்டில் அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு டைம் எந்திரிச்சிக்கிறாங்க, பார்க்குறாங்க, அது இடையில போகிறாங்க, வராங்க, அந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்குது. ஜூம்லைனா ஒரு ஒழுங்குக்குள்ளே வந்துடும். கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம கூடி வருவோம். ஒருவேளை அந்த ஜூம் ஃபெசிலிட்டி இல்லைன்னா நீங்கள் அதே லிங்க்கை யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ எப்படி பார்க்குறீங்களோ அதுவும் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அது விரும்பினா தான் நான் அதை செய்ய முடியும். ஆகவே அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பாஸ்டர் நீங்கள் ஜூம்லேயும் யூடியூப்லேயும் சேர்ந்து அந்த லிங்க் அனுப்பி எங்களுக்கு நடத்துங்க, நாங்கள் அதை விரும்புகிறோன்னீங்கன்னா
நீங்கள் நம்முடைய சர்ச்சுடைய வாட்ஸ்அப் இதில் ஒரு தம்ஸ் அப் அந்த சைனை நீங்கள் அனுப்புனீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுப்போம் நீங்கள் அதை விரும்புகிறீங்க, அல்லது லைவ் ப்ளீஸ் அல்லது ஜூம் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் அடித்து அனுப்புனீங்கன்னா அது அதிகமான பேர் அனுப்புனீங்கன்னா தான் நாங்கள் அதை செய்வோம். நீங்கள் ஒன்றுமே அனுப்புனீங்கன்னா அப்புறம் அதுக்கு நான் செய்ய மாட்டேன், அது அடையாளம். ஆனால் அது ஒரு விதத்தில் நல்லது. ஒருவர் சந்திக்கிறதுக்கு அது உண்மையாகவே சபை கூடி வருகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும். எல்லாமே ஒரு டிசிப்ளின்குள்ளே வந்துடும். சீக்கிரமாக சபை திறக்கப்படுறதுக்கும் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே அதை ஒரு அறிவிப்பாக உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். இன்றைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அதாவது இந்த கொரோனா வர்றதுக்கு முன்பதாக எல்லாம் ஒரு சர்ச்சு தான் அட்டன் பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி 10-20 சர்ச்சு நம்ம ஜனங்க அட்டன் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? அந்த யூடியூப்பை ஓப்பன் பண்ணி ஒவ்வொருத்தரையாக இந்த சர்ச்சுக்கு போகலாம், இது எப்படி இருக்குது, அந்த சர்ச் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்படியே போயிடுறாங்க. கடைசியில் உருப்படியாக ஒரு இடத்துல உட்கார்றதில்ல. தயவு செய்து அப்படியெல்லாம் இருக்காது. அவரவர்கள் லோக்கல் சர்ச்சுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஆராதனை முடிச்சுட்டு 10-20 சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க, தவறு கிடையாது. ஆனால் ஒரு ஆராதனையில் குறைஞ்சது நீங்கள் வீட்டில் 1 மணி நேரம், பிறகு இந்த யூடியூப் அல்லது ஜூமில் 1 மணி நேரம் நீங்கள் இருக்கணும். இதுதான் நம்ம சர்ச்சுடைய ரூல். தயவு செய்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளை நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. பல இடத்துக்கு அப்படி போயிட்டு யூடியூப்லேயே ரவுண்ட் அடிக்கக்கூடாது. ஒரே சபையில் தரித்திருந்து நிலைத்திருந்து அதில் பங்கெடுப்பது தான் ஆவிக்குரிய ஒழுங்கு. அந்த ஒழுங்கீனமான விசுவாசிகளாக நீங்கள் மாறிடக்கூடாது. பிள்ளைகள் எல்லாரும் உங்கள் கண்ட்ரோலில் இருந்து குடும்பமாக இருந்து ஆராதனையில் பங்கெடுத்தால் தான். இப்போ நம்ம சபை கூடி வர முடியல, ஆனால் இதுவும் சபை தானே. வீட்டிலையும் நாமளும் ஒன்றாக இணைந்து நம்ம அதை செய்கிறோம். அதனாடி உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. நீங்கள் ஆராதனை அந்த கடைசி ஜெபம் முடியாமல் யாரும் எழுந்து போகக்கூடாது. கடைசி வரைக்கும் இருந்து மொத்தத்தில் 2 மணி நேரம், வீட்டில் 1 மணி நேரம், இதில் 1 மணி நேரம். அஃப்கோர்ஸ் ஒரு 5-10 நிமிஷம் சில நேரங்கள் ஆகலாம். ஆனால் முணுமுணுக்காமல் அவனுடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் நம்ம ஜெபத்தை செய்தி கேட்குறதுக்கு முன்னால் உங்கள் வீட்டில் 1 மணி நேரம் நீங்கள் இருக்க வேண்டும் என்று பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இந்த காலை வேளையிலும் அதை ஞாபகப்படுத்துகின்றேன். நீங்கள் 8:30 மணிக்கு ஆராதனை என்றால் நீங்கள் 8:30 மணிக்கு ஒரு 5 நிமிடம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் ஆண்டவருடைய நாமங்களை. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமாவது பல பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிங்க. அதுக்கு பிற்பாடு தேசத்திற்காக ஒரு 10 நிமிடம் நல்லா ஜெபியுங்கள். அதுக்கு பிற்பாடு உங்கள் வீட்டிலேயே காணிக்கை சேகரியுங்கள். அதற்கு பிற்பாடு பைபிள் மெடிடேஷன், குடும்ப தலைவர் சில வசனங்களை படிக்கலாம், அல்லது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சில வசனங்களை அனுப்புகிறேன், அதை தியானம் பண்ணுங்கள். ஒரு 10-15 நிமிஷம், 1 மணி நேரம் நீங்கள் வீட்டில் கூடும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் உங்களுக்கு கட்டவிழ்த்து விடும். அதுக்கு பிற்பாடு ஜூமோ யூடியூப்போ எதுவாக இருந்தாலும் அதுக்கு பிற்பாடு நீங்கள் வரும்பொழுது நான் நடத்தும்போது கரெக்டாக 1 hour அல்லது 1 hour கம்மியாக தான் நாங்கள் காரியங்களை செய்கிறோம். மொத்தத்தில் 2 மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் முடியும். ஆகவே வருகிற வாரத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகின்றேன். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இன்று 3 மணியிலிருந்து 9 மணி முடிய உங்களுடைய ஊழியர்கள் உங்களை ஃபோனில் கான்ஃபரன்ஸ் ஜெபம் நடத்துவார்கள். தமிழகம் முழுவதும் 2 ஞாயிற்றுக்கிழமை 3 குறிப்புகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அனைத்து போதகர்களும் தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை 3 மணியிலிருந்து இரவு 9 மணி முடிய செயின் ப்ரேயர், அதாவது அரை மணி நேரம் பகுதியாக நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் ஊழியர்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணுவார்கள். அதில் 3 குறிப்பு தான் சொல்கிறார்கள். 3 குறிப்பு என்னவென்றால், கொரோனா சீக்கிரமாக நீங்க வேண்டும், ஒழிய வேண்டும். 2வது, ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும். 3வது, எழுப்புதல் நம்முடைய தேசத்திலே வர வேண்டும். ஆகவே ஊழியர்களை கூப்பிடும் பொழுது ஒத்துழைப்பு கொடுங்கள். இந்த சண்டே, நெக்ஸ்ட் சண்டே நாம் செய்வோம். அதுக்கு பிற்பாடு கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசிப்போம். கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்க கடந்து போவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று காலையில் உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகின்றேன். இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், அனாயிண்டிங், அபிஷேகம் என்கிற தலைப்பிலே
உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். நான் ஜெபத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகத்தை குறித்து பேச வேண்டும் என்ற ஒரு ஏவுதல் கொடுத்தபடியினாலே அதை நான் செய்யும்படியாக விரும்புகின்றேன். சில வசனங்களை முதலாவது நாம் வாசிக்கப் போகின்றோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இப்போ எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணும் பொழுது அல்லது ஒரு கூட்டத்துக்கு வரும் பொழுது என்ன பண்ணுகிறார்கள்? ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்துகிறார்கள். இயேசு தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இயேசுதான் பிதாவாகிய தேவனையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். நீங்கள் யோவான் 1:18 வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவின் தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான இயேசுவே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ அது அந்த இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அப்போது இயேசு சொல்கிறாரு, நான் போயிடுவேன், நான் உங்களை திக்கற்றவளாக விட மாட்டேன், நான் போன பிற்பாடு தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன் அப்படிங்கிறார். வேறொரு தேற்றரவாளன். 17ஆம் வசனத்தை படிப்போம். யோவான் 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நல்லா கவனிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகத்துக்கு ஆவியானவர் அசைவாடுகிறது உலகத்துக்கே தெரியாது. பைபிள் அதானே சொல்லுது, இயேசு அதுதானே சொல்கிறாரு. உலகத்தார் பரிசுத்த ஆவியானவரை அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். எங்கேயாவது போய் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா ஆவியானவர்? அப்படி ஏற்றுக்கொள்ளமா? இயேசுவே சொல்லிட்டார். ஆனால் அவர் மறைமுகமாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு உள்ளத்திலும். பிறகு சொல்கிறாரு, நமக்கும் உலக மக்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தை அங்கே நீங்கள் பார்க்குறீங்க. அந்த வசனத்தில் சொல்கிறாரு, இயேசுவே சொல்கிறாரு, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, அல்லேலூயா, உங்களுடனே வாசம் பண்ணுறாரு. எப்படி உங்கள் பிள்ளை அல்லது உங்கள் குழந்தை அல்லது பெரியவங்க யாராவது உங்களோடு கூட இருக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி அர்த்தத்தில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். உங்களோடு வாசம் பண்ணி குடியிருந்து உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யாருமே சொல்ல முடியாது எனக்கு பரிசுத்த ஆவியானவரை தெரியாது. பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். பைபிளுக்குள்ளே எப்பொழுது வாங்க, அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஓகே, சரி, 26 படிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. சபையில் போதகர் இருக்கிறார், ஓகே, போதகர் டீச் பண்ணுகிறத மறுபடியும் எடுத்து உங்களுடைய இருதயத்துக்கு விளக்கம் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பைபிள் படிக்கிறீங்க, பைபிள் படிக்கும் பொழுது அதுக்கு விளக்க உரை கமெண்ட்ரி கொடுக்கிறவர். அந்த நாட்களில் அந்த புஸ்தகமெல்லாம் புரியலைன்னா அந்த கோணார் உரைன்னு ஒன்று இருக்கும்ப்பா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் தான் விளக்க உரை கொடுக்கிறார். அதை தான் அவர் சொல்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் போதிப்பார். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அதில் நடுவில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, அது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? நினைப்பூட்டுவார். அப்பப்போ நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது, ஏதாவது பண்ணும் பொழுது நினைவுக்கு வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த வசனம் என் நினைவுக்கு வந்தது, அந்த வசனத்தை நினைவுபடுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நல்லா விளங்கிங்க. நான் உங்களுக்கு சொன்ன யாவையும் அவர் நினைப்பூட்டுவார். எவ்வளவு நேரத்தில் எங்கெங்கெல்லாம் போகிறோம்.
ஒவ்வொரு இடத்திலும் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆவியானவருடைய ஊழியம் மறைந்திருக்கிற ஒரு ஊழியமாக இருக்கிறது. அதை யாருமே இல்லைன்னே சொல்ல முடியாதுன்னு பைபிள் எழுதியிருக்குது. நாம் அறியாமல் அவருடைய நன்மைகளை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஒரு நாளும் நாம் அதை ரெகக்னைஸ் பண்ணுறதில்லை, அக்னாலேஜ் பண்ணுறதில்லை. ஆனால் அவருடைய வேலையை அவர் செய்து கொண்டே வருகிறார். இயேசு குறிப்பிட்ட காலம் உலகத்தில் இருந்தார். 33 ஆண்டு காலம் உலகத்தில் இருந்தார். அவர் பரமேறி போயிட்டார். இப்போ இந்த 2000 வருஷமாக இந்த உலகத்தில் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீங்கள் விளக்கமாக அறிந்து அவரோடு கூட ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்னும் 1-2 விளக்கங்களை கொடுத்துட்டு பிறகு நாம் உள்ளே போவோம். 1 யோவான் 2:27 படிப்போம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. சரி, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அப்போ நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. உங்களில் நிலைத்திருக்கிறது, ஸ்ட்ராங் உங்களுக்குள்ள இருக்குது. அப்புறம் சொல்கிறாரு, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. இந்த வசனத்தை எடுத்துட்டு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, பாஸ்டர் தேவையில்லை, போதகர் தேவையில்லை, பைபிளே சொல்லியிருக்குது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அர்த்தம் அதில் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் பின்னால். பிறகு அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஓகே, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஏன் உங்களுக்கு ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை என்று ஏன் அங்கே வருகிறது? எப்பொழுதுமே பைபிள் படிக்கும் பொழுது முன்ன பின்ன இருக்கிற வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். 22ஆம் வசனத்தை படிப்போம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். நல்ல கவனிங்க, ஆதி நாட்களில் நடந்த ஒரு சம்பவம் அங்கே வருகிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் யூதர்கள், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இயேசுவை கிறிஸ்துவாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை. கிறிஸ்து என்றால் அனாயிண்டட், கிறிஸ்து என்றால் மேசியா, வரப்போகிறவர், ஆளுகிறவர், இவைகளெல்லாம் அந்த கிறிஸ்துவினுடைய அர்த்தங்களாக இருக்கிறது. அனாயிண்டட் ஒன். அப்போ இயேசுவை அனாயிண்டட் ஒன்னாக, கர்த்தரால் அனுப்பப்பட்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. யோசேப்பின் குமாரன், மரியாளின் குமாரன், அவர் தச்சனுடைய மகன், அந்த அளவில் தான் ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது எல்லாரும் கொஞ்சம் பேர் இந்த சத்தியத்துக்கு விரோதமாக எழும்பி இயேசு ஓகே, ஆனால் இயேசு கிறிஸ்து அல்ல. அப்போது யோவான் சொல்கிறாரு, இப்படிப்பட்டவர்கள் அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று சொல்கிறவன் அவன் பொய்யன், அவன் அந்தி கிறிஸ்து ஆவி உடையவன். ஆகவே இந்த மாதிரி போதனையெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யாரும் போதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக தான் அந்த 27ஆம் வசனத்தில் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார் என்பதை அந்த இடத்திலே அவர் விளக்கம் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆகவே சில நேரங்களில் இவைகளையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அனாயிண்டட், அதாவது பரிசுத்த ஆவியினாலே இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை இன்றைக்கு ஒரு கூட்டத்தார் ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் அப்படிப்பட்ட கூட்டத்தார் அல்ல. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலே உயர்ந்த நாமம். அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர், அவர் அனாயிண்டட் ஒன். அப்போஸ்தலர் 10:38 அப்படியே நாம் விசுவாசிக்கின்றோம். அதை ஒரு நிமிடம் படிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்
குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசுவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். He is the anointed one. அவர் ஒருவரே. அவரிடத்திலிருந்து தான் நாமளும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். சரி, இதெல்லாம் ஒரு ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு முகவரியாக நான் சொல்லி கொண்டு போனேன். ஆகவே இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். ஆமென் சொல்வீர்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென், இருக்கிறார். இப்போ இயேசு இருக்காருன்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். திரியேக தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். நிறைய முறை சபையில நம்ம அதை சொல்றோம், யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? டோன்ட் யூ நோ தட் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட், that Holy Spirit lives in you. ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். அழகா அவர் சொல்றார் பவுல், இதை அறியீர்களா? தெரியாதா உங்களுக்கு அப்படிங்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர், என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு இயேசுவை உங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீங்களோ, அன்றைக்கே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக வந்துட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள், அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பேசுகிறீர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிறீர்கள். இயேசு வரும்பொழுதே ஆவியானவர் உள்ள வந்தறாரு, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாறிவிடுகிறது. சரி, அப்போது இன்றைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், ஆண்டவர் நம் ஒவ்வொரு மேலேயும் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கின்றார். பூமியில் குடியிருக்கிற ஒவ்வொருவரும், அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். எப்படி இயேசுவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரோ அதே போல நம் ஒவ்வொருவரும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு எரேமியாகிட்ட அவர் சொல்கிறார் இல்லைங்களா? அப்படின்னா அது ஒரு அனாயிண்டிங். யோவான் ஸ்நானகன் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவினால் நிரம்பி இருப்பான், அது ஒரு அனாயிண்டிங். அப்போது ஒவ்வொருவரும் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த அபிஷேகத்தை ஏற்கனவே ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த பூமியில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் உலக மக்களுக்கும் எது வித்தியாசம், எது நம்மை வேறுபடுத்துகிறது? நம் பேரிலே இருக்கிறதான அந்த அழைப்பின் அபிஷேகம். உங்கள் பேரிலே இந்த காலை வேளையிலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு வருகிறேன். உங்கள் மேலே ஒரு அனாயிண்டிங்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். அஃப்கோர்ஸ் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தில் நாம் நிறைகிறோம். அதோடு கூட அல்ல, இன்னைக்கு அநேகர் ஆவியில் நிறைஞ்சு அதிலேயே திருப்தி அடைஞ்சிறாங்க. அதோடு கூட அல்ல, அதற்கு மேலே ஒரு அபிஷேகம், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு குறிப்பிட்ட காரியத்தினுடைய அபிஷேகத்தை தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். அதை கண்டுபிடித்து அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அதை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். சரி, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் குறித்து பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஆதியாம் 1ஆம் வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அங்கே நீங்கள் திருத்துவ தேவனை பார்க்குறீங்க, பிதாவாகிய தேவனை பார்க்குறீங்க. வார்த்தை இயேசு தான் வார்த்தை என்னால் கட்டளை இடுறாரு. பிறகு ஆவியானவர் உலகத்தை உண்டாக்கிறார். ஆவியானவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்ட், அவர் தான் காரியங்களை செய்கிறவர், செயல்படுத்துகிறவர். சரி, அப்போது ஆவியானவர் அசைவாடுகிறார். ஆவியானவர் தான் எப்பொழுதும் ஆக்ஷன் பிளானில் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பர்பஸ் எல்லாம் செய்ய வைக்கிறவர், இயக்க வைக்கிறவர் ஆவியானவர் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் கொடுக்கப்படவில்லை. அந்த அனாயிண்டிங் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த அபிஷேகம் எல்லாருக்கும் முழுமையுமாய் கொடுக்கப்படவில்லை. அப்பப்போ கொஞ்சம் பேர் மேலே தான் ஆவியானவர் இறங்கி வந்தார்.
உதாரணமாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த கட்டக்கூடிய ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம பைபிள் அது பார்க்குற ஸ்திரீகளுக்கு கொடுக்கப்பட்டது, ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டது. இன்னும் நீங்கள் அப்படியே பைபிளுக்குள்ளே வரும் பொழுது எலியா, எலிசா பார்க்குறோம், பிறகு தாவீதை பார்க்கிறோம், சவுலை பார்க்கிறோம், எப்தாவை பார்க்குறோம், ஒத்தினியேல் அப்படிங்கிற ஒரு ஆளை பார்க்குறோம், கிதியோனை பார்க்குறோம், அப்போது சாமுவேலை பார்க்குறோம். அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் செலக்டட் பீப்புள் மேலே தான் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இறங்கி இருந்தார். நல்லா கவனிச்சுங்க, செலக்டட் பீப்புள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன வித்தியாசம்னா எல்லாரும் மேலும் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே நாம் கடந்து வந்துட்டோம். புதிய ஏற்பாடு வேற, பழைய ஏற்பாடு வேற. ரைட். அப்போது பழைய ஏற்பாடில் செலக்டட் பேரில் தான், புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு மேலேயும் கர்த்தர் அனாயிண்டிங் வச்சிருக்கிறாரு, நீங்கள் கர்த்தருக்காக கிரியைகளை செய்யும்படியாக. அப்போது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் நீதிமான்களாக இருந்தார்கள். நீங்கள் எடுத்துக்கலாம், ஆபிரகாம் எடுத்துக்கலாம், பிறகு அவ்விதமாக நோவா பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் அநேகரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. செலக்டட் ஆட்கள் தான் நீதிமான்கள் பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாடு எடுத்துட்டிங்கன்னா யார் யாரெல்லாம், எந்த ஜாதி, எந்த மதம், யாராக இருந்தாலும் சரி, ஏழையோ பணக்காரனோ, படித்தனோ படியாதவனோ, அது யூதனோ கிரேக்கனோ, அதை பற்றி கவலையே இல்லை. இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும் நீதிமான்கள். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் நீதிமான்கள். எனக்கு அதுதான் இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசங்கள் ரொம்ப பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம். அப்போது பழைய ஏற்பாட்டில் நீதிமான்கள் ஆக முடியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரொம்ப சிம்பிளாக நீதிமான்களாக மாற முடியும். பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் தவிர மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யாரும் போக முடியாது. அவனே வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். அதுவும் பயங்கர ப்ரிப்பரேஷனோட போக முடியும். அவன் போகும்பொழுதே கயிறு அவன் பின்னால் கட்டிடுவாங்க. ஏதாவது அவன் பாவம் செஞ்சு அவன் விழுந்துட்டானா அந்த கயிறு போட்டு அவனை வெளியில் இழுக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் கடினமாக இருக்கும். புதிய ஏற்பாட்காலத்தில் எல்லாரும் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே போக முடியும். அல்லேலூயா. இதுதான் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கிடைத்த ஒரு பாக்கியமாக இருக்கிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் அப்பா பிதாவேன்னு கூப்பிட்ட யாரையுமே நீங்கள் பார்க்க முடியாது. பிதாவேங்கிற வார்த்தை ஒரு முறை அல்லது 2 முறை தான் வருது. பழைய ஏற்பாட்டில் அப்படி கூப்பிட்டதே இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லாருமே அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். இதுதானுங்க பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த அனாயிண்டிங், இந்த அபிஷேகத்தை யாருமே அனுபவிக்க முடியாது. குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் இந்த அபிஷேகத்தை அனுபவிக்க முடியும். அதற்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், வாசித்து பாருங்கள். யாத்திராகமம், ஏன்னா எனக்கு அபிஷேகத்தை பற்றி பேசுகிறதுனால நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த முறையின்படியே தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்று சொல் என்றார். அதாவது ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு அபிஷேக தைலம் ஆயத்தமாக்கப்படுகிறது. முந்தின வசனங்களை 23ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னால் வாசிப்போம். அப்போது அந்த அபிஷேக தைலத்தை வேற யாரும் தயாரிக்கக்கூடாது. அதாவது காப்பிரைட் வாங்கின மாதிரி அவங்க தான் தயாரிக்கணும், வேற யாரும் தயாரிக்கக்கூடாது. அதே எழுதியிருக்கு, இந்த முறையின்படியே தைலம் கூட்டுகிறவனும் யாரும் பண்ணக்கூடாது. அதில் எடுத்து அந்நியன் மேல், கர்த்தர் சொல்லாத வேறு ஒருவன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதான் ஏற்கனவே சொன்ன பழைய ஏற்பாட்டில் செலக்டட், புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38-39ஆம் வசனத்திலே இவ்விதமாய் அவர் சொல்லுகின்றார். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, அங்க பேதுரு என்ன சொல்றாரு? இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வாக்குத்தத்தத்தை தான் அங்க சொல்றாரு. இது
தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் உரியது. ஹோல் கம்யூனிட்டி. அப்போது பழைய ஏற்பாட்டில் கட்டுப்பாடு இருந்தது, புதிய ஏற்பாட்டில் கட்டுப்பாடு இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதனாடி அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியானவர். நல்லா இன்றைக்கி அது உங்கள் மனசுக்குள்ளே நல்லா போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். போதும். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதை சகோதரன் நடுவே அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணுறது, அந்த எண்ணெய் எடுத்து அவங்க தலை மேலே ஊற்றுவாங்க. கொம்பில் இருக்கிற எண்ணெய், அந்த அபிஷேக தைலத்தை அப்படியே தாவீது சின்னவனாக இருந்த பொழுது அவன் தலையில் ஊற்றினார்கள். இன்னொரு நாள் அதை பற்றி நம்ம படிப்போம். அப்போது ஊற்றினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். ஆமென் சொல்லுவோம். அப்போ அந்த நாளிலிருந்து, அதான் சொல்கிறேன், அந்த அபிஷேகம்ங்கிறது இட் இஸ் கனெக்டட் வித் த ஹோலி ஸ்பிரிட். அபிஷேகம்னா தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறது தான் அந்த அபிஷேகம். தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அபிஷேகம் அந்நி பாஷையில் பேசுறது மாத்திரம் என்று இல்லாதபடி ஆவியானவரே நம் மேலே இருக்கிறார், நம்ம மேலே அமர்ந்திருக்கிறார். எப்படி ஒரு ஆழத்துவமாக அவர் நம் மேலே இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பென்னிஹின் அவர்கள் சொன்னதை பல முறை நான் சொல்லியிருக்கின்றேன். நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், எல்லா மனுஷனையும் சுலபமாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை உங்களுக்கு சொல்லித்தார. தேவனுடைய ஆவியானவர் 3 நிலையில் நம்மோடு கூட இருக்கிறார். 1, நம்ம மேலே இருக்கிறார். ஓகே. 2வது, நம்ம கூட இருக்கிறார். 3வது, நமக்குள்ளே இருக்கிறார். மேலே எதுக்கு இருக்கிறாரு? ஏசாயா 61:1 என்ன சொல்லுகிற? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்க, கட்டுண்டவளை விடுதலையாக்க, ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் ஒவ்வொருவரும் செய்யும்படியாக நம்ம மேலே இருக்கார். கூட எதுக்கு இருக்காரு? ஃபெலோஷிப். ஆசீர்வாதம் கேட்கும்போது பாஸ்டர் எப்படி கேட்குறாரு? பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அப்படிங்கிறார். கொயினோனியோ அப்படின்னு கிரேக்க வார்த்தையில் சொல்லுவார். ஐக்கியம், ஃபெலோஷிப். அப்போது ஆவியானவர் நம்மளோடு கூட உறவாட விரும்புகிறார். அதான் பென்னிஹின் ஒரு புக்கு போட்டிருக்கிறாரு, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி. அப்போது அவரோடு கூட ஹோலி ஸ்பிரிட், நான் இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இன்னைக்கு இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், எனக்கு வழி நடத்தும், கேளுங்க. 3வது, ஆவியானவர் உள்ள எதுக்கு இருக்கிறாரு? உங்களை இயேசுவை போல் மாற்றுமுடைய மிகப்பெரிய வேலை, கடினமான வேலை. ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வருகைக்குள்ள அல்லது அவங்க மரிக்கிறதுக்குள்ள அவங்கள இயேசுவை போல மாற்ற வேண்டும். அதற்காக தான் இறங்கி வந்திருக்கிறார். ஆகவே இதை உங்கள் மனதிலே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நீங்கள் மறுபடியும் இந்த யாத்திரா 30ஆம் அதிகாரத்துக்குள்ளே போனீங்கன்னா, இந்த அபிஷேக தைலத்தை அந்த நாட்களிலே தயாரித்த பொழுது எப்படி தயாரித்தார்கள்? அனாயிண்டிங் ஆயில், அதை எப்படி தயாரித்தார்கள்? அனாயிண்டிங் தைலம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் இடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும், லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடையையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து, அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுது. பெரிய ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வேத பண்டிதர் சொல்கிறார், இத்தனையும் அதெல்லாம் கணக்கு பண்ணுறார். கிலோ கணக்காக மாற்றினா 24 கிலோன்னு சொல்கிறார்.
அதான் எழுதியிருக்குது இல்லைங்களா, அங்கே 500 சேக்கல் இடை அப்படின்னலாம். அப்போ எதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, வெள்ளை போல் யூஸ் பண்ணுறாங்க, கருவாப்பட்டை யூஸ் பண்ணுறாங்க, சுகந்த வசம்பு யூஸ் பண்ணுறாங்க, லவங்க பட்டை யூஸ் பண்ணுறாங்க, ஒளிவ எண்ணெய் 1 குடம் யூஸ் பண்ணுறாங்க, பரிமள தைலம் எப்படி சென்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் அனாயிண்டிங் ஆயில் உண்டாக்கப்பட்டது. அதை நசுக்க வேண்டியதை நசுக்கி, அரைக்க வேண்டியதை அரைச்சி, புளிய வேண்டியதை புளிஞ்சு, அவ்விதமாக தான் இந்த பரிசுத்த இந்த அனாயிண்டிங் ஆயில் அந்த காலத்திலே தயாரிக்கப்பட்டது. அப்போது இந்த மூலிகையினுடைய செடிகளுடைய குணங்க, அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்கிறது அல்லவா, அதெல்லாம் கூட்டி இணைக்கப்பட்டு தான் அந்த அபிஷேகம் உண்டாகிறது. அப்போது அதுதான் அந்த நாட்களிலே அவர்கள் பேரிலே ஊற்றப்பட்டது. யார் பேரில் ஊற்றப்பட்டது? ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணும் பொழுது, ஆரோனை அபிஷேகம் பண்ணும் பொழுது, அவ்விதமாய் தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணும் பொழுது, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் பொழுது, 3 விதத்தில் இந்த அனாயிண்டிங் ஆயில் அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்டது. அப்போது அதுக்கெல்லாம் தன்மை இருக்கிறது போல் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், பரிசுத்தாவியானவருடைய அனாயிண்டிங் நம்ம மேலே ஊற்றப்படும் பொழுது அவருடைய குணநலன்கள் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். ஆமென். அந்த குணநலங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதை அதுக்கேற்ற விதமாக உங்கள் வாழ்க்கையும் மாற வேண்டும். அது அப்படி தான் உங்கள் வாழ்க்கையும் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியான் குறித்து பைபிள் எப்படி வருகிறது? அவர் புறா அப்படின்னு வருகிறது, அவர் அக்னி என்று வருகிறது, அவ்விதமாக அவர் காற்று என்று வருகிறது, காற்றுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறார், அவர் பரிசுத்தத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே ஆவியானவருடைய அந்த கேரக்டரும் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் ஆவியானவரை போல தூய்மை உள்ளவராக, சத்திய ஆவியானவரை போல சத்தியம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவராக, எப்படி அந்த எண்ணெய் போடும்பொழுது அந்த எண்ணெயினுடைய குணநலன்கள், எண்ணெயினுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம சரீரத்து மேலே வருகிறதோ, அதே போல தான் ஆவியானவர் நம்ம மேல் ஊற்றப்படும் பொழுது அவருடைய குணநலன்களால் நம்ம நிரப்பப்படுகிறோம். ஆமென். அப்போது ஆதி நாட்களில் இப்படித்தான் அனாயிண்டிங் ஆயில் செய்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த நாம் அங்கே பார்க்கிறோம், இது ஒரு தைலம், வாசனை நிறைந்த ஒரு தைலமாயிரும். சில மீட்டிங்கெல்லாம் போகும்பொழுது யாராவது சென்ட் போட்டு வந்தாலும் என்ன பண்ணு, அந்த அறையே சென்ட் வாசனை அடிக்கும். அந்த அறையினுடைய அட்மாஸ்பியரே மாறிவிடுகிறது. அதே போல தான் அந்த அபிஷேகம் பெற்றவன், அனாயிண்டிங் இருக்கிறவன் உலகத்திற்கு ஒரு நற்கந்தமாய் இருக்கின்றான் என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 16 முடிய வாசியுங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமாயிருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். நீங்கள் அங்கே பார்க்கும் பொழுது பவுல் அங்கே எழுதும் பொழுது 2 வாசனை எழுதுகிறார். 16 கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை. நீங்கள் பயந்து கூட இல்லைன்னா பாஸ்டர் அப்படி சொல்கிறாரு. பைபிள் என்ன சொல்லுது? நாம், அதாவது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நற்கந்தமாக இருக்கிறோம். முதல்ல நம்ம ஒரு வாசனையாக இருக்கிறோம். நற்கந்தம்னா என்ன? நல்ல வாசனை. ரோஜா பூ மலர் வாசனை ஒரு பாட்டு அந்த காலத்தில் பாடுவார். சரி, அப்போ நம்ம நற்கந்த வாசனையாக இருக்கிறோம். பைபிள் அழகாக சொல்லி, ரட்சிக்கப்படுகிறவர்கள் கெட்டு போகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி அப்படி இருக்கிறோம். அப்புறம் விளக்கம் கொடுக்குறாரு. எப்படின்னா, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு எதுவான மரண வாசனை. நம்ம சுவிசேஷத்தை சொல்கிறோம் பாருங்க, அவன் எதிர்க்கிறான், ஏற்றுக்கொள்கிறது இல்லை, முடியவே முடியாதுங்கிறான். அப்போது அவர்களுக்கு அது ஒரு மரண வாசனை மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து விடும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அதே போல் யார் யார் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு அது ஜீவ வாசனை, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வாசனை அவர்களுக்கு தருகிறது. அவர்கள் தான் அதை
தெரிந்து கொள்கிறார்கள். விளங்குதுங்களா உங்களுக்கு? நம்ம கர்த்தர் அப்படிதான். நமக்கு அது தெரியாது. யாருக்கு நம்ம மரண வாசனையாக இருக்கிறோம், யாருக்கு நம்ம ஜீவ வாசனையாக இருக்கிறோம் நமக்கு தெரியாது. நாம் இந்த பூமியிலே நடமாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு தான் அது அந்த நாளிலே விளங்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இதெல்லாம் அந்த சென்ட்டினுடைய தன்மையால் அந்த அபிஷேகத்தினுடைய தன்மைகள் மறைந்திருக்கிறது. அப்போ இந்த அபிஷேகம் ஒருவனுக்குள்ள வரும் பொழுது அவன் முழுவதும் அந்த அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறான். இதுக்கு ஆதாரமாக ஒரு சங்கீதமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் இருப்பீர்கள் என்றால் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி ஒரு சங்கீதத்தை வாசித்துருமே. எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான சங்கீதம், ரொம்ப ஷார்ட் சங்கீதம் 133. எல்லாரும் சேர்ந்து படிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென். 2ஆம் வசனம் முக்கியமான வசனம். அந்த தைலம் போன இவ்வளோ நேரம் பார்த்தேன் இல்லைங்களா? அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட. சிரசுன்னு என்ன? தலை. கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். அப்போ மோசே தான் அதை பண்ணுறார். அப்போது அந்த செஞ்ச அந்த தைலத்தை அப்படியே கொண்டு வந்து அவர் சிரசு மேலே ஊற்றுறார். அதை ஊற்றி கொண்டே இருக்கிறார் பாருங்க. அப்போ அது எங்கே போகுது? அந்த காலத்தில் அவங்களாம் நல்லா தாடி, பெரிய தாடி வச்சுருப்பாங்க. அவனுடைய தாடியில் அப்படியே அந்த ஆயில், அந்த தைலம் வடியுது. அப்படியே வடிஞ்சு அவங்க அந்த பயங்கரமான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஆசாரியர்கள். அந்த ட்ரெஸ் மேலே அவனுடைய அங்கிகளின் மேலே இறங்குகிறதுமான நல்ல தைலம். அங்கிருந்தவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அந்த தைலம் இறங்கி அப்படியே சரீரம் முழுவதும் நினைச்சு பாதங்களுக்குள்ளே போய் பாதத்திலிருந்து அது தரைக்கு போய்விடும். அப்போது அபிதமாக உச்சம் தலை சிரசிலிருந்து கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். இது எதை காட்டுகிறது? அபிஷேகம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாகமல்ல. தேவனுடைய பிள்ளைகள் முழுவதும் அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சரீரம் முழுவதும், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அந்த அனாயிண்டிங்லே நாம் இருக்க வேண்டும். அந்த அனாயிண்டிங்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த அனாயிண்டிங்கில் வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்ம வெளியில் போகும் பொழுது, வரும் பொழுது, வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுதெல்லாம் நமக்கு தெரியணும் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று நமக்கு தெரியும். நம்ம புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? நீங்கள் சொல்ல இது ஆரோனுக்குத்தான உரியது. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? நம்ம எல்லாருமே ராஜாக்களாக இருக்கிறோம், ஆசாரியர்களாக இருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? புதிய ஏற்பாட்டில் வித்தியாசமே இல்லை. புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் ஈக்குவலாக கர்த்தர் பார்க்குறார். அஃப்கோர்ஸ் ஒவ்வொருவரும் சிலர் ஃபுல் டைமாக அர்ப்பணித்து செய்கிறார்கள். ஆனால் எல்லாருமே கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். புதிய ஏற்பாட்டில் எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது என்பதுதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் ஒன்றும் இல்லை, எங்கள் பாஸ்டர் தான் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒவ்வொரு மேலையும் கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றியிருக்கிறார். அந்த அபிஷேகத்துக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும். அந்த அபிஷேகத்துக்கு ஏற்ற விதமாய் நான் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நான் முடிக்கும்படியாக விரும்புகின்றேன். இந்த அபிஷேகம் முதல்ல எதற்கு பயன்படுத்தப்பட்டது? அப்போது ஆசாரியின் மேலே ஊற்றினாங்க. ஆனால் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்று பைபிளில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திரா 30ஆம் அதிகாரம் 25 31 முடிய வாசிக்க கேட்போம். அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுது. அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் தூபபீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும். ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. நல்லா கவனிங்க. அப்போது 26 என்ன சொல்லப்பட்டிருக்கிற இந்த அபிஷேக தைலம், ஆசரிப்பு கூடாரம் 1, சாட்சி பட்டி 2, மேஜை 3, பனிமுட்டு 4, குத்து விளக்கு,
சரி, அப்படி போயிட்டு இருக்குது. கருவிகள், தூபபீடம், தகன பலிபீடம், பனிமுட்டு, தொட்டி, பாதம், அப்போது அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. இந்த தைலத்தை அந்த தைலத்தினால் அதை இந்த இவ்வளோ நேரம் படித்த இந்த பட்டியலை பரிசுத்தம் பண்ண வேண்டும். நினைக்கிறேன் இந்த தைலத்தை போட்டு தேய்ச்சி சுத்தம் பண்ணியிருப்பாங்க. அப்போது அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் நம்ம மேலே வர்றதனுடைய முதல் காரியம் என்னவென்றால் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி. ஆமேன். அவருக்கு பேரே என்ன பெயர்? பரிசுத்த ஆவியானவர். அப்படித்தானே பைபிள் எழுதியிருக்குது. தேவனுடையது எல்லாமே பரிசுத்தம். அவர் பரிசுத்த தேவன், பரிசுத்த வேதாகமம் சொல்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர். அப்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டார்னாலே அவர் செய்கிற முதல் காரியம், நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய முதல் காரியம் பரிசுத்தத்திற்கு. அப்போ அனாயிண்டிங்னாலே அனாயிண்டிங் என் மேலே வந்துருச்சுங்கிற அந்த உணர்வோடு கூட என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாக ஜீவ பலியாக கர்த்தருக்கு நான் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். எந்நேரமும் அந்த கான்சியஸ் எனக்குள்ளே இருக்கணும். பரிசுத்த ஆவின் அபிஷேகம் என் மேலே இருக்கிறது, என் சரீரத்தின் மேலே இருக்கிறது. நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நான் கரைபடாமல் என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு கூட நாம் வாழ வேண்டும். இன்னும் அங்கே பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்குது? 29 கடைசியில் அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாயிருக்கும். அவைகளை தொடுகிறதெல்லாம், அந்த தைலம் தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாயிருக்கும். அப்படின்னா நாம் தைலத்தோடு இருக்கிறோம். நாம் போய் யாரையா தொட்டாலும், நம்ம யாராவது தொட்டாலும் அவங்க என்ன ஆகணும்? பரிசுத்தமாகணும். இப்போ தான் யாரும் தொடர்றதில்லை, கொரோனா பரவுங்கிறாங்களே. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் ஒரு கூட்டத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அவர்கள் இன்னொருத்தருக்கு அவர்கள் மூலமாக அந்த பரிசுத்தம் பரவ வேண்டும். யுவர் ஹோலினஸ் மஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ். உங்களுடைய பரிசுத்தம் மற்றவர்களை கவர்ந்து இழுக்க வேண்டும். உங்கள் பரிசுத்தம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுக்கு ஒரு அடையாளம். உங்களை பார்த்து ஒருத்தன் உங்களை இச்சித்துட்டு போகக்கூடாது. உங்களை பார்த்து ஒருத்தன் பாவத்தில் விழுந்துட்டு போகக்கூடாது. உங்களை பார்க்கும் பொழுதே ஒரு பரிசுத்த உணர்வு அவனுக்குள்ளே ஏற்பட வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அதை சுற்றிலும் ஒரு பரிசுத்த எல்லையாக காணப்பட வேண்டும். அதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறதோ, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நம்மை சுற்றி அந்த ஆவியும் அமர்ந்திருக்கும். நாம் பரிசுத்தமாக இருக்க நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ ஆவியானவர் முதல்ல செய்கிற காரியம் அந்த அனாயிண்டிங் எதற்கு முதலாவது நம்ம கொடுக்கப்படுகிறது? பரிசுத்தமாய் வாழும்படியாக. ஆவியானவர் அதில் ரொம்ப வைராக்கியமாக இருப்பார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4-5. விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? 5ஆம் வசனத்தில் அது பாவத்தை 4ல் சொல்லிட்டு 5ல் சொல்கிறாரு, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர். முதல்ல பார்த்தோம்ல, அந்த பிரசங்க ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, நம்மில் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இங்கே அதான் சொல்கிறார், அதே தான் ரெஃபர் பண்ணுறாரு. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? பைபிளுக்கிற வசனமெல்லாம் வீணாய் எழுதப்பட்டிருக்கிறதா? பரிசுத்தம் என்று 100 முறை வீணாய் எழுதப்பட்டிருக்கிறதா? அப்போ நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை. என்ன வைராக்கிய வாஞ்சை? இந்த சரீரம் இயேசுவுக்கு சொந்தமான சரீரம். இந்த சரீரத்தில் பாவம் வாசம் பண்ண முடியாது. இந்த சரீரத்தில் பாவத்துக்கு இடம் கிடையாது. இந்த சரீரத்தை ஒரு பரிசுத்த மணவாட்டியாய் நான் கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் வைராக்கியமாய் நமக்குள்ளே இருக்கின்றார். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே
ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது என்றால், முதல் பாயிண்ட்டை தான் இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். பரிசுத்தமாய் நான் இருக்கும்படிக்கு, பரிசுத்தம் இருந்தால் தான் நான் தேவனுடைய வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னதை நீங்கள் நினைவு கூறுங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால நிரப்பி பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்வாராக. அவருடைய வரிக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நாங்கள் கேட்டுக்கொண்ட தேவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொஞ்ச நேரம் நாங்கள் தியானிப்பது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதப்பா. ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். எவ்வளவு அழகாக வசனம் சொல்கிறது, அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவரே, எங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாக தேற்றரவாளனை எங்களுக்கு அனுப்பி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எங்கள் நடக்கைகள், எங்கள் பேச்சில் எல்லாவற்றிலும் சுவாமி ஆவியானவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யும் அப்பா. கர்த்தாவே, கேட்டுக்கொண்ட வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மேலே ஒரு பிரத்யேக அபிஷேகம் உண்டு. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய, ஏனோ தானோ உலக மக்களைப் போல வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், வேலை செய்தோம் என்று அல்ல. எங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தினால கர்த்தருக்காக நாங்கள் எதையாயிலும் செய்ய எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்திலேயே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த சபையில் அங்கம் வைக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். யூடியூப் வாயிலாக இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நன்மையால் நிரப்பும். கொரோனாவிற்கு விலக்கி, வாதைகளுக்கு விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கிருபையாக இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும். கர்த்தாவே, இந்த காலை வழியிலே உம்முடைய பிள்ளைகள் சேகரித்து வைத்திருக்கிற காணிக்கைகளுக்காய் ஸ்தோத்திரம், தஸ்ம பாகங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் அதுக்குரிய பிரதிபலனை கட்டளையிடுவீராக, நன்மையினால நிரப்புவீராக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கர்த்தர் தருவீராக சுவாமி. சரீரத்தில் சுகவீனமாய் இருக்கிறவர்கள் இந்த காலை வழியிலே உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக சுவாமி. ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமீன். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.